சிபிஎஸ்சி கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் டாப்பிக்லேருந்து சிபிஎஸ்சி போர்டு பிஒய்க்கு கொஷின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. ஏ டயாமேக்னடிக் மெட்டீரியல் இன் ஏ மேக்னடிக் ஃபீல்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஆக்சுவலாக டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ரிவர்ஸ் மேக்னடிசம் கிரியேட் ஆகும். அதனால மேக்னெட்னால ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகுதுனால ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட்ஸுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சி ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. If a diamagnetic substance is brought near north or south pole of a bare magnet, அதான் மேக்னெட் கிட்ட கொண்டு வந்தோம்னா டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் மேக்னடிசம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது ரிப்பல் ஆகும். சரிங்களா? அதனால ரிப்பல்டு பை தி போல்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர். ஆக்சுவலாக டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் பேர்ட் எலக்ட்ரான்னால இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வரதுனால இது டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் ஆகாது. ஸோ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அதனுடைய மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டு நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஃப்ராக் கேன் பி levitated in magnetic field produced by a current in a vertical solenoid placed below the frog. This is possible because the body of the frog behaves as அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டொமைன் ஃபார்மேஷன் இஸ் நெசசரி ஃபியூச்சர் ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் டொமைன் ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் இஸ் மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் சைட் ஃபீல்டர். அதாவது பேராவும் வரும் பெர்ரோவும் வரும். ஆனால் பெர்ரோவுக்கு வந்து மேக்னடிசம் அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சசப்டபிலிட்டி XM1 XM2 ஆர் தி சசப்டபிலிட்டி ஆஃப் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் T1 and T2. ஆக்சுவலாக சசப்டபிலிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அதனால ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Susceptibility of a magnetic substance is found to depend on temperature and the strength of the magnetizing field the material is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பெர்ரோமேக்னடிசம் பேராமேக்னடிசம் ரெண்டுமே டிபெண்ட் தான். ஆனால் பெர்ரோமேக்னடிசமுக்கு சசப்டபிலிட்டி உடைய டெம்பரேச்சர்னால மாறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 at a place where the angle of dip அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட் 0னா இது நார்த் போல், இது சவுத் போல் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீல்டு இப்படி வருது. ஈக்குவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப் 0வாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து இங்கே வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா ஹாரிசான்டல் காம்பனன்ட் தான் மொத்தம் இருக்குது. அதனால வந்து ஆப்ஷன் வந்து 0 கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா? சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Diamagnetic substance exhibits magnetism. Diamagnetism the reverse side magnetism exhibit பண்ணும். So true. Diamagnetic material do not have permanent magnetic dipole moment. Each and every atom dipole moment for diamagnetic substance 0 இருக்கும். ஏன்னா unpaired electron இருக்கிறதால ஒரு எலக்ட்ரான்னால magnetic moment ப்ரொடியூஸ் ஆகுறது இன்னொரு எலக்ட்ரானால கேன்சல் ஆயிரும். அப்போ இதுவும் ட்ரூ. அப்போ இந்த இது எப்படி இருக்கு? ரெண்டுமே ட்ரூவாக இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதர் ஏ இல்லைன்னா பி கொடுக்கலாம். ரெண்டுமே ட்ரூ இருக்கிறதுனால அப்போ பின்னு கொடுத்துடலாம்ப்பா. ஒருவேளை வந்து நம்ம மேக்னெட்டிக் இந்த பேர்ட் எலக்ட்ரான்னால மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது மேக்னடிசம் கிரியேட் ஆகும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் கிரியேட் ஆகுது அப்படின்றது காரணம் வந்து இந்த பேர்ட் எலக்ட்ரான்னால அப்படின்னு எடுத்துக்கோன்னா அப்போ ஏன்னு வரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. We cannot think of a magnetic field configuration with 3 poles. 3 poles வந்து இருக்காது. அப்போ இது true. A bar magnet does not exert torque on itself due to does exert வருது. அப்போ இது வந்து false. So assumption true, reason false. External fieldல magnet வச்சாதான் torque experience நடக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Magnetic resonance imaging is a useful diagnostic tool for producing images of various parts of human body சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ட்ரூ. புரோட்டான்ஸ் ஆஃப் வேரியஸ் டிஷ்யூஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி பிளே எ ரோல் ஆஃப் எம்ஆர்ஐ. இதுவும் ட்ரூ. இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால ஏன்னு கொடுத்துடலாம் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கேன் எக்ஸிபிட் மேக்னடிசம் ரிவர்ஸ் ஆர்டரில். அதாவது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர்ட் எலக்ட்ரானிக்னால எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வச்சோம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் மேக்னடிசம் கிரியேட் ஆகிருக்கும். அதனால இது ட்ரூ. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஹேவ் பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். இதுக்கு
அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டைபோல் மொமெண்ட் 0 வரும். அப்போ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அசஸ் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ferromagnetic substance becomes ferromagnetic substance above Curie temperature. True. Temperature கூட்டிட்டே போனோம்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ferromagnetic substance paramagnetism மாறிடும். டொமைன்ஸ் ஆர் destroyed at high temperature. இதுவும் ட்ரூ. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பெரோ வந்து பேராவாக மாறுது அப்படின்னா வந்து 34 வந்து ரீசன் அசஸ்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஏன்னு போட்டுடலாம். அடுத்து பாருங்க. தி ferromagnetic substance do not obey Curie law. அதாவது எபோவ் Curie டெம்பரேச்சர் ferromagnetic substance paramagnetic substance மாறும். அப்போ வந்து இந்த சசபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வராது, அந்த இது கான்செப்டில் வராது. அதனால வந்து does not obey அப்படின்ட்டு நம்ம ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி. At Curie point ferromagnetic substance starts behaving as a paramagnetic substance. இதுவும் ட்ரூ தான்ப்பா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே ட்ரூ. ஆப்ஷன் பின்னு எடுத்துக்கலாம். A paramagnetic sample display greater magnetization when cooled. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து அலைன்மெண்ட்டு மாறும். கூல் பண்ணிட்டோம்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குனால அலைன்மெண்ட்டு மாறாது. அதனால ட்ரூ கொடுக்கலாம். தி மேக்னடைசேஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். இது ஃபால்ஸ். அப்போ அசோசியேஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. தி போல்ஸ் ஆஃப் மேக்னெட் cannot be separated by breaking into two pieces. Isolated pole do not exist. தெரியும். அப்போ இது ட்ரூ. தி magnetic moment will be reduced off when the magnet is broken into two equal pieces. இதுவும் கரெக்ட், ட்ரூ. அப்போ வந்து ரெண்டுமே ட்ரூ அப்படின்றதுனால ஆப்ஷன் பின்னு கரெக்டுன்னு போட்டுக்கலாம்ப்பா. ஸோ வந்து உங்களுக்கு 38th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்.